சஹாபாக்கள் ஒருவரை பற்றி தப்பாக பேசுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல குறிப்பிட்ட வலான ஆள் இப்படி இருக்கிறாரு அப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு குறையாக பேசுறாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தயவுசெய்து அப்படி பேச வேண்டாமே, நான் எப்போ உங்களை சந்திச்சாலும் உங்களை நான் பார்க்கும்போது பாசிட்டிவான எண்ணங்கள் தான் எனக்கு வரணும், விதர்ப்பமான நெகட்டிவான எண்ணங்கள் வரவே கூடாது, ஒருத்தரை பத்தி தப்பான முறையில என்னிடத்துல நீங்க முறையிட வேண்டாமே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டிக் கொண்டாங்க. ஏன்னா பார்க்கிற எல்லா ஆளுமே நல்ல ஆளாக தெரியணும், நல்ல ஆளாக இருக்கணும், என்னிடத்துல பழகுபவர்களும் நல்ல ஆளாக இருக்கணும், என்னிடத்துல வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் அனைத்திலும் நல்லவர்கள் மட்டுமே என்னை கான்டாக்ட் செய்யணும்னு சொல்லி எல்லார் மனமும் நாடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனமும் அப்படித்தான் நாடியது. வியாபார தொடர்புல இருப்பீங்க அல்லது வேறு வகையான துறைகள்ல இருப்பீங்க, உங்களிடத்துல பழகும் நபர்கள்ல விதர்ப்பமானவன் வந்து பழகிட்டான்னு சொன்னா நம்முடைய பொருளாதாரத்தையும் அவன் செஞ்சிருவான், நஷ்டமடைய செஞ்சிருவான், நம்முடைய உள்ளத்தின் அமைதியை கூட சில நேரத்துல கெடுத்துருவான். நம்மளை அறியாம சில தவறுகளை நம்ம செய்வோம். நம்மளை விட மேல் அதிகாரி இருப்பாங்க பாருங்க, அவங்கள்ட்ட போய் என்ன செய்வான்னு சொன்னா போய் வத்தி வச்சிருவான். இந்த வத்தி வைக்கிற கேஸ் ஃபுல்லா என்ன செய்வான்டா, நல்லவ மாதிரி வேஷம் போட்டு தான் பழகுவான். நாக்குல தேனினும் இனிமையான வார்த்தைகளை கொண்டுதான் என்ன செய்வான், நம்ம இடத்துல பேசுவான். இந்த கற்கண்டு வார்த்தைகளை நாவில் வைத்துக்கொண்டு உள்ளத்துல கடும் சாக்கடையோடு பழகுபவன், இது போன்ற எண்ணங்கள் உள்ளவன் நம்மை தொடாதிருக்கவும்